He is the correspondent of Ilahi Oriental Arabic School, Kambam, Mr. A. Muhammad Sayyid Hanafi sir. Welcome sir, welcome you to our beautiful premises. It's a perfect time to start the assembly. Squad, take position, attention, standard is tension, standard is tension. I call is Abdul Rahman from grade 3 to recite the mind-blowing verses of Holy Quran. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والنجم إذا هوى ما ضل صاحبكم وما غوى وما ينطق عن الهوى إن هو إلا وحي يوحى علمه شديد القوى ذو مرة فاستوى. Translation of these words. وَالنَّجْمِ إِذَا هَوَى, by the stars when it goes down. مَا ضَلَّ صَاحِبُكُمْ وَمَا غَوَى, your companion is astray nor begun misled. وَمَا يَنْطِقُ عَنِ الْهَوَى, nor does he say of his own desire. إِنْ هُوَ إِلَّا وَحْيٌ يُوحَى, it is no less than inspiration sent down to him. عَلَّمَهُ شَدِيدُ الْقُوَى, he was taught by one mighty power. صَدَقَ اللَّهُ الْعَظِيمُ. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Wa alaikum salam wa rahmatullahi wa barakatuhu. Jazakallah. May Allah will increase your recitation talent. Ameen. At next, I call the singing crew of our college, Sajid and S. Abdul Rahman and Jafar Sadiq to sing the Tamil Thai Waltz between us. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Wa alaikum salam wa rahmatullahi wa barakatuhu. நீராறும் கடலொடுத்த நிலமடந்தை கெளிலொழுகும் சீராறும் மதனமென திகழ் பரத கண்டமிதில் அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிலமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. Thank you guys. At next is the perfect time to hoist the flag, Ya Alias. Flag salute. Order. Pledge. India is my country. All Indians are my brothers and sisters. I love my country and I am proud of its rich and varied heritage. I should always strive to be worthy of it. I shall give my parents and teachers and all elders respect and treat everyone with courtesy. To my country and my people, I pledge my devotion in the well-being and prosperities along life my happiness. Jai Hind. A. Muhammad Yusuf, our from grade 5 to give the motivational speech between us. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. எல்லா புகழும் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஒரு மனிதன்
தன்னுடைய வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு துறையிலாவது யாரும் கண்டிராத சாகசத்தை, யாரும் கண்டிராத வெற்றியை நம்முடைய வாழ்க்கையில் எப்படியாவது அடைய வேண்டும். யாரும் அடைந்திராத சிகரத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படியாவது அடைய வேண்டும். அதற்குண்டான வழிமுறைகளை என்ன என்பதாக சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சமயத்தில் அன்பானவர்களே, நாம் சொல்லிக்கொள்ளக்கூடிய விஷயம், ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமா, யாரும் அடைந்திராத சிகரத்தை தன்னுடைய வாழ்க்கையில் அடைய வேண்டுமா, அன்பானவர்களே, அவர் செய்யக்கூடிய முதல் வழி, முதல் படிப்பினை அவருடைய தன்னுடைய வாழ்க்கையில் லட்சியத்தை நிர்ணயித்துக் கொள்வது. ஒரு லட்சியத்தை நிர்ணயித்துக் கொள்வது, அது எந்த ஒரு லட்சியமாக இருந்தாலும் சரி. அன்பானவர்களே, ஒரு லட்சியம் இருந்தால்தான் அதன் பக்கம் செல்லக்கூடிய வழி சரியாக இருக்கும். எந்த ஊருக்கு போகணும்னு தெரியாம நம்ம வாட்டுக்கு ஒரு போயிட்டு இருந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில நம்ம வெற்றி பெற்றவராக முடியாது. ஒரு ஊரை நிர்ணயித்து அதற்குண்டான பாதையில் தான் நம்மளால் சரியாக செல்ல முடியும். அன்பானவர்களே, அது போன்று தான் நம்முடைய லட்சியத்தை நாம் நிர்ணயிக்க வேண்டும். முதலாவதாக விஷயம், எந்த ஒரு லட்சியமாக இருக்கட்டும், நான் ஒரு IPS கலெக்டர் IAS ஆகணும் என்பதாக எல்லாம் ஒருத்தர் எந்த ஒரு லட்சியத்தை வேணாலும் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் லட்சியத்தை வைக்க வேண்டும். இரண்டாவது, அந்த லட்சியத்திற்காக, அந்த லட்சியத்தை அடைவதற்குண்டான வழிவகைகளை, முயற்சிகளை இரண்டாவது அவர் செய்ய வேண்டும். லட்சியத்தை மட்டும் வச்சு நான் எப்படியாச்சும் அதை நான் அடைஞ்சே தீருவேன், நான் இதுவே ஆகவே தீருவேன் என்பதாக எல்லாம் சொல்றது ஈஸி. ஆனால் சொன்னதுக்கேற்ற மாதிரி அதற்குண்டான வழிவகைகளை நாம் செய்யணும். இந்த விஷயத்தை நான் அடைய போகின்றேன், நான் இதுவாக ஆகப் போகின்றேன், ஆக இதற்கு நான் முன்கூட்டியே என்னுடைய செயல்பாடுகளை நான் மாற்றிக்கொள்கின்றேன். ஒரு ரெண்டு மாணவர்கள் தினைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகிறப்ப கலெக்டர் பங்களாவையும் IPS பங்களாவையும் தினைக்கு பார்த்துக்கிட்டே போவாங்க. ஸ்கூலுக்கு போகிறப்ப அந்த IPS பங்களாவில் ஒரு பெரிய மீசை வச்சக்காரு IPSகாரு தினைக்கும் அவருடைய அலுவலகத்துக்கு போகக்கூடிய சமயத்தில் இந்த மாணவர்கள் அந்த IPS அதிகாரியை பார்த்து கொண்டுட்டே செல்வாங்க. அப்போ ஒரு நாள் பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த IPS அதிகாரியிட இங்கே வாங்கலான்னு கூப்பிட்றாங்க. ரெண்டு பேரும் வந்தவொடனே, இன்னும் அப்போலேருந்து என்னையும் ஊற்று பார்த்துட்டு இருக்கீங்க, என்ன ஆச்சு என்பதாக கேட்கும் பொழுது அந்த மாணவர்களில் 2 மாணவர்கள், ஒரு மாணவர் கேட்டாராம், உங்களை போன்று நான் ஆகணும்னா நான் என்ன பண்ணணும் என்பதாக கேட்கின்றார். அதற்கு அந்த IPS அதிகாரி, போய் NCCயில் போய் சேரு, உன்னுடைய அதிகமான நேரங்களை கிரவுண்டில் செலவழி, விளையாட்டுத் துறைகளில் உன்னுடைய முயற்சிகளை அதிகமாக நீ எடு, என்னை போன்று ஒரு IPS அதிகாரியாக நீ மாறிவிடலாம் என்பதாக சொல்லிட்டாங்க. அப்போ இந்த நபரும் போகிறாரு, போய் NCCயில் சேர்றாரு. IPS ஆகுவதற்குண்டான எல்லா விதமான முயற்சிகளையும் தன்னுடைய வாழ்க்கையில் எடுக்கின்றார். NCCயில் சேருகின்றார். அதிகமான நேரங்களில் மைதானத்தில் கழிக்கின்றார். விளையாட்டுத் துறைகளில் அதிகமாக முயற்சிகளை எடுக்கின்றார். ஆனால் இவரு கூட இருந்த நண்பர் ஒரு முயற்சி இருக்கிறார். அவர் பண்ண வேலை என்ன தெரியுமா? தினைக்கும் அந்த ஹிந்து பேப்பர் படிப்பார். எப்போ பார்த்தாலும் லைப்ரரியிலே உட்காந்து சும்மா ஏதாச்சும் ஒன்று படிச்சுக்கிட்டே இருப்பார். அன்பானவர்களே, அப்போ இந்த IPS ஆகணும்னு ஒருத்தர் முயற்சி செய்கிறார் அல்லவா, அந்த மாணவர் ஒரு எக்ஸாம் எழுதி போலீஸ் இதுக்கு என்ட்ரி ஆகுறாரு. பல்வேறு விஷயங்களை செஞ்சு ஒரு உயர் அதிகாரி போஸ்டிங் வந்து கடைசியில் ஒரு IPS போஸ்டிங்க்கு வந்துட்டார். அவர் நினைத்ததுக்கேற்ப முயற்சி செய்ததுக்கேற்ப அவருடைய இலட்சியத்தை அவர் இந்த IPS ஆகிட்டார். IPS ஆகிட்டு எந்த IPS பங்களாவை அவர் ஸ்கூலுக்கு போகிறப்ப பார்த்துட்டு போவாரோ அதே IPS பங்களாவில் அவர் போகிறாரு. ஒரு IPSஆக போய் நின்றுட்டு அந்த மாவட்டத்தினுடைய கலெக்டர்கிட்ட போய் மரியாதை செலுத்திட்டு வருவோம் அப்படின்ட்டு அந்த கலெக்டர்கிட்ட போவார். கலெக்டர் யாருன்னா, என்னைக்கு இந்த 2 நபர்களும் இந்த IPS இடத்துல கேட்டு இந்த ஒரு நபர் IPSக்கு உண்டான முயற்சிகளை செய்து இன்னொரு நபர் லைப்ரரியில் உட்கார்ந்து படிச்சுட்டு இருந்தார் அல்லவா, அந்த நண்பர் தான் அங்கே கலெக்டராக உட்கார்ந்து இருக்கின்றார். அன்பானவர்களே, இவருடைய லட்சியம் கலெக்டர் IAS ஆக வேண்டும் என்பது, இவருடைய லட்சியம் IPS ஆக வேண்டும் என்று IASக்கு உண்டான முயற்சிகளை அவர் செய்தார். IPSக்கு உண்டான முயற்சிகளை இவர் செய்தார். எவர் எதை நாடுகின்றார்களோ, எந்த லட்சியத்தை நாடுகின்றாரோ அந்த லட்சியத்தின் பக்கம் கடைசியாக அவர் அடைந்தே தீர்வார் என்பது நிதர்சனமான உண்மை. சரி, நம்முடைய லட்சியத்தை நாம் எதன் நோக்கி வைப்பது?
நம்முடைய லட்சியத்தை நாம் எதை நோக்கி வைப்பது என்பதாக நீங்கள் கேட்டீர்களே, ஆனால் நம்மளுடைய லட்சியத்தை நாம் கல்வியை நோக்கி நம்ம வைக்க வேண்டும். ஏன்னா இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய செல்வங்கள் குவித்தாலும், எவ்வளோ பெரிய விஷயங்கள் நமக்கு அன்பளிப்பாக கிடைத்தாலும், கல்வியை போன்ற ஒரு அன்பளிப்பு இந்த உலகத்திற்கு ஒரு மனிதனுக்கு கிடைப்பதை போன்று வேற எதுவுமே கிடையாது. இந்த உலகத்தையே தன்னுடைய வீரத்தாலும் விவேகத்தாலும் ஒற்றை கொடிக்கீழ் கொண்டு வந்த அலெக்சாண்டர் அவருடைய மாளிகையில் நின்று சாம்ராஜ்யத்தை பார்த்துட்டு இருக்கிறார். தன்னுடைய சாம்ராஜ்யத்தை ரசித்து கொண்டிருக்கின்றார். அப்போ மக்கள் எல்லாம் மலையலைகளாக வருகின்றார். சரி, மக்கள்லாம் வராங்க, ஏதோ முக்கியமான விஷயம் போல இருக்குன்னு பார்த்தா, மக்களை அவர்கள் சந்திப்பதற்காக வராமல் மக்கள் எல்லாம் வேற ஒரு பக்கம், ஊருடைய எல்லை பக்கம் போகிறாங்க. உடனே அலெக்சாண்டருக்கு வியப்பா போச்சு. தளபதியை கூப்பிட்டாங்கட்டே, இங்கே வாடா அப்படின்ட்டு. தளபதி வந்தார். உலகத்தையே ஒற்றை கொடிக்குள் கொண்டு வந்த வீரதீர சூரன் அலெக்சாண்டர் நான் இங்கே இருக்கும்போது மக்கள்லாம் எவனை பார்க்க போகிறாங்கன்னு தளபதிகிட்ட கேட்கும்போது தளபதி சொன்னாராம், அந்த ஊருக்கு எல்லையில் ஒரு குடிசை வீட்டில் டயோஜினிஸ் அப்படின்னு ஒரு அறிஞர் இருக்கின்றாரு. அந்த அறிஞரை பார்ப்பதற்காக மக்கள் எல்லாம் சென்று கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னா. அப்போ உடனே அலெக்சாண்டரு, யார் அந்த அறிஞர் டயோஜினிஸ், உடனே அவனை போய் கூப்பிட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சுட்றாங்க தளபதி நேராக கூப்பிட்டு வர போகிறாரு. இதே போன்று காலை வெயில். அந்த காலத்தில் லைட்டெல்லாம் இல்லை, லைட்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அலெக்சாண்டருடைய காலம். அப்போ லைட்டெல்லாம் இல்லை. இதே போன்று காலையினுடைய சூரிய வெயிலே புத்தகத்தை எடுத்து அந்த சூரிய வெயிலில் படித்து கொண்டிருக்கின்றார் டயோஜினிஸ். படிச்சுட்டு இருக்கும்போது இவர் இறங்கிறார். தளபதி, டயோஜினிஸ் அவர்களே, அலெக்சாண்டரு உங்களை பார்க்க கூப்பிட்றாரு. அப்போ அந்த மனிதருக்கு அந்த டயோஜினிஸ் சொல்கிறாரு, நான் பார்க்கணும்னு சொல்லலையே. இல்லை, அவர் உங்களை பார்க்க விரும்புகின்றார். அப்போ அவனை வர சொல்லு. அவன் என்னை பார்க்கணும் விரும்புனா அவனை வர சொல்லு என்பதாக சொன்னால் தலை போயிடும், வேற வழி இல்லை. தளபதி நேராக போய் அலெக்சாண்டர்கிட்ட சொல்கிறாரு. அலெக்சாண்டர் ஒரு குதிரை எடுத்துட்டு டயோஜினிஸை பார்க்கறதுக்காண்டி அந்த குடிசை வீட்டுக்கு முன்னாடி வராரு, ஊரினுடைய எல்லை பகுதியில். அப்போ டயோஜினிஸ் படிச்சுட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் புக்கிலேருந்து தலையை தூக்காம, காலை வெயிலில் என்னுடைய கல்வியை மேம்படுத்துவதற்காக புத்தகத்தை படித்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் குதிரையினுடைய நிழலை கொண்டு நான் படிப்பதை தடுக்கும் முட்டாளை சற்று அகன்று என்பதாக யாரை பார்த்து சொல்கிறான்? உலகத்தையே ஒற்றை கொடிக்கில் ஆழ்ந்த மாபெரும் வீரனான இன்று வரையிலும் போற்றப்படக்கூடிய அந்த அலெக்சாண்டரை பார்த்து முட்டாளே சற்று அகன்று என்பதாக டயோஜினிஸ் கல்வியாளர் சொல்கின்றார். அப்போ அலெக்சாண்டர் ஒன்றும் பண்ணலை, நேராக போய் குதிரையை நிப்பாட்டிட்டு இறங்கி வந்துட்டு டயோஜினிஸ் கேட்குறாரு, உனக்கு என்ன வேணும், என்னாச்சுப்பா அப்படின்னு கேட்கும்போது அலெக்சாண்டர் சொல்கிறாராம், இந்த உலகத்தையே ஒற்றை கொடிக்கில் ஆண்ட என்னையை மக்கள் சந்திக்க வராமல் உங்களையே மக்கள் சந்திக்க வருகின்றார்கள் என்பதாக அலெக்சாண்டர் சொன்னதுக்கு டயோஜினிஸ் அழகான பதில். உன்னுடைய வாளின் கூர்மையால் இந்த உலகத்தை வென்றவனாக நீ இருக்கலாம், ஆனால் என்னுடைய நூலின் கூர்மையால் என்னையே நான் வென்றவனா என்பதாக சொல்லிட்டு மறுவார்த்தை சொல்கின்றார். உன்னுடைய வாளின் கூர்மையால் பல்வேறு நபர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள், ஆனால் என்னுடைய நூலின் கூர்மையால் பல்வேறு நபர்கள் உங்களுடைய வாளின் கூர்மையால் கொல்லப்பட்ட நபர்களை காட்டிலும் என்னுடைய நூலின் கூர்மையால் பயன்பெற்றவர்கள் அதிகம் என்பதாக சொல்லி காட்டினார். அன்பானவர்களே, இதை கேட்டுட்டு அலெக்சாண்டர் ஒன்றும் பண்ணலை, சல்யூட் அடிச்சுட்டு போயிட்டாரு. இவ்வளோ பெரிய மாவீரன் சூரனாக இருக்கட்டும், ஒரு கல்விமான் முன்னால் அவரால் பேச முடியாது. அதுதான் அல்லாஹ் தஆலா குல் ஹல் யஸ்தவில்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன், நபியே நீங்கள் கூறுங்கள், கற்றவர்களும் கற்காதவர்களும் சமமாகி விடுவார்களா? கற்றவர்கள் வேறு, கற்காதவர்கள் வேறு. கற்றவர்களுக்கு பல நூறு மடங்கு, கட்டாதவர்களுக்கு பல நூறு மடங்கு கற்றவர்கள் சிறப்புக்குரியவர்கள். ஆக அன்பானவர்களே, நாம் முதலில் நம்முடைய லட்சியத்தை வைக்க வேண்டும். அந்த லட்சியத்தின் பால் நம்முடைய செயல்களை நாம் அடைத்துக் கொள்ள வேண்டும். அந்த லட்சியம் நமக்கு கல்வியாக இருக்க வேண்டும். அந்த கல்வியின் மூலியமாக எவரிடத்தில் கல்வி பெற்றுக்கொள்ளக்கூடியதோ அந்த கல்வியை கொண்டு அவர் உலகத்தில் எதை வேண்டுமானால் சாதிக்கலாம். அன்பானவர்களே, நீ வரக்கூடிய காலகட்டத்தில் நம்முடைய வாழ்க்கையை கல்வியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்பேற்பட்ட நல்ல நசீவை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
Wa alaikum salam wa rahmatullahi wa barakatuhu. Jazakallah Yusuf. May Allah will increase your speaking talent. Ameen. And next, I call our friend Fayaz Khan from grade 4 to give the motivational speech in English between us. Hamdan Sukur always made to be the Allah Universal, the mighty Creator, Almighty Allah Subhanahu wa Ta'ala, and peace and blessing upon by our Prophet Muhammad Sallallahu Alaihi Wasallam and his companions and his followers and each and every Muslim till doomsday. Ameen. First of all, I tell Islamic greetings, Salam, Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Today I saw some news about hard work. Hard work is the most important key to success in our life. The achievement without hard work is impossible. There is no such thing as achievement or success by luck. An unable person can never gain anything in sit and wait for a better opportunity to come. The person who is working hard is able to gain the success in life and happiness. Hard work is based off everything where you will achieve in your life and goal. Hard work is applying your ability with focus and intensity of your life. Hard work is a very inspiration that lets everyone the success in life and follow their goals until the profession. Hard work gives us an opportunity to improve ourselves. Hard work will be held by development and skill in your life and achieve your goals. In turn, we will become more efficient and productive. We are constantly improving our skills and development by only one is a hard work. Hard work is the only key to achieve our aims in our life. There are no shortcut key to success our life. We are what we will learn, we will know more in our life. Hard work is a key to success in our life. I conclude my speech by salam. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Wa alaikum salam wa rahmatullahi wa barakatuhu. Jazakallah Fayaz Khan. May Allah increase speaking talent. Ameen. Next, I call our friend Ashik Umar from Gate 5 to give the Tirukural between us. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் இறைவனுக்கே. வாரந்தோறும் நடாத்தி வரும் கொடியேற்ற தின விழாவில் திருக்குறள் என்னும் அடிப்படையில் ஒரு குறள், தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் மாறாதே, நாவினால் சுட்டவடு. பொருள் கூறுகிறார்கள், தீயினால் சுட்ட புண் கூட வேகமாக ஆறிவிடும், ஆனால் நாவினால் சொல்கின்ற தீய வார்த்தைகள் என்பது ஒருவருடைய உள்ளத்தில் பதிந்து அது விரைவில் ஆறாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Alaikum salam wa rahmatullahi wa barakatuhu. Next, I call our friend Tawfiq Ahmad from grade 5 to give the hadith in front of us. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Alhamdulillah. ஒவ்வொரு வாரமும் நாம் ஒரு நபிமொழியை கேட்டு அதன்படி அமல் செய்து வருகின்றோம். அதனை போன்று இந்த 100வது வாரத்தில் ஒரு நபிமொழியை கேட்க இருக்கின்றோம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், முஸ்னத் அஹ்மதில் பதிவு செய்யப்படுது, இஹ்தனிம் ஹம்சன் கபல ஹம்சின், 5 வருவதற்கு முன்னால் நீங்கள் 5ஐ பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். ஷபாபக கபல ஹரமிக்க, வாலிபத்திற்கு முன்னால் உங்களுடைய வயோதிகத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்பதாக சொல்லுகின்றார்கள். அடுத்ததாக ஒன்று சொல்கிறாங்க, ஒசிஹதிக கபுல சக்மிக்க, உங்களுடைய சிஹதிக்க கபுல சக்மிக்க, உங்களுடைய குவத்தான நிலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள். எதற்கு முன்னால் என்று தெரியுமா? உங்களுக்கு நோய் வருவதற்கு முன்னால் என்று சொல்லுகின்றார்கள். ஒகினாக்க கபுல ஃபக்ரிக்க, உங்களுக்கு ஏழ்மை நிலை வருவதற்கு முன்னால் உங்களுடைய
செல்வ நிலையை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்பதாக சொல்லுகின்றார்கள். வஃபராக கபுல ஷுகுலிக்க, உங்களுக்கு வேலை வருவதற்கு முன்னால் உங்களுடைய ஓய்வு நேரங்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்பதாக சொல்லுகின்றார்கள். இறுதியாக ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கின்றார்கள். இவை அனைத்திற்கும் ஒற்றை வார்த்தையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹயாத்திக்க கபுல மௌத்திக்க, உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன்னால் நீங்கள் உயிருடன் இருக்கின்ற நிலையை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு உபதேசித்திருக்கின்றார்கள். ஆக இனி வரும் காலங்களிலாவது நம்முடைய நேரங்களை சிறப்பான முறையில் அந்தந்த நேரத்திற்கு அந்தந்த உபயோகமான விஷயங்களை பயன்படுத்தக்கூடிய நசீபை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Wa alaikum salam wa rahmatullahi wa barakatuhu. May Allah increase your speaking talent. Ameen. And now I call our HOD of our college, A. Muhammad Akram Ustad, to conclude this program. Assalamu alaikum wa rahmatullahi ta'ala barakatuhu. இவ்வளவு நேரமாக காத்து கொண்டிருந்த தருணம் பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ நமக்கு முன்னால் வந்திருக்கக்கூடிய நமது சீஃப் செக்ரட்டரி அவர்களுக்கு கையாளும், நம்மளுடைய நிறுவனத்துடைய பிரின்சிபலாக இருக்கக்கூடிய நம்முடைய பாசத்துக்குரிய உஸ்தாதுடைய கையாளும், நமக்கு அன்புக்குரிய அப்பாஸ் அண்ணன் அவங்களுடைய கையால் நம்மளுடைய மாணவர்கள் இந்த பிரைஸை வாங்குவாங்க. முதலாவதாக கொக்கோவில் வெற்றி பெற்ற டீம் முகமது தௌஃபிக் அத்தாயி. அஹமது அஃப்னான். ஒரு பலத்தை கைரோச இது பண்ணலாம். முகமது சுகைல். முகமது சுலைமான். நீ கை தட்டினா நீங்க வரும்போது பசங்க கை தட்டுவாங்க. முகமது இஸ்மாயில். எஸ் அப்துல் ரஹ்மான். முகமது அனஸ். சபீகுர் ரஹ்மான். எம்எஸ் முகமது மாஹிர். விஎன் முகமது அஸ்ரார். அடுத்தபடியாக கிரிக்கெட்டில் வெற்றி பெற்ற டீம் கேப்டனாக எம் ஃபயாஸ் கான். ஐ முகமது இலியாஸ். முகமது ஆசிஃப். தென்காசியை சார்ந்த சையத் உமர். ஹாமி மிர்ஷாத்.
நாலா ஜும்ரா முகமது அர்ஷத். எஸ் முகமது ரிஹான் கோயம்புத்தூர். ஐ முகமது இஸ்ஹாக் கும்மாப்பட்டி. டி எம் அப்சல் அஹமத் பல்லப்பட்டி. ஏ முகமது யூசுப் சேலம் சிக்ராங். ஏ சையது முகமது ராம்நாடு மண்டபமா. என் அப்துல் ரஹ்மான் திருநெல்வேலி. கே அப்துல் மத்தீன் பெரியகுளம். அடுத்தபடியாக வாலிபாலில் வெற்றி பெற்ற டீம் கேப்டனாக எஸ் அகமது ரசீன். அடுத்து உமர் ஃபாரூக். தேவதானப்பட்டி அர்ஷத். தென்காசி அசன் தமீம். கோயம்புத்தூர் எஸ் முகமது ரில்வான். அடுத்தபடியாக 100 மீட்டர் ரன்னிங்கில் ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஏ முகமது அனஸ். சேர பண்ணலாம். செகண்ட் பிரைஸ் பல்லப்பட்டியை சார்ந்த நம்ம அன்புக்குரிய டி எம் அப்சல் அஹமத். தேர்ட் பிரைஸ் எஸ் அப்துல் ரஹ்மான் சென்னை. அடுத்தபடியாக ரிலேல வெற்றி பெற்றவங்க கேப்டனாக எம் முகமது அனஸ். இதோட 3வது சர்டிஃபிகேட் வாங்க நினைக்கிறேன். அதை ஷேர் பண்ணுங்க. அடுத்து எஸ் முகமது இஸ்மாயில். அடுத்து சென்னையை சார்ந்த சபீக் ரஹ்மான். இவரும் சென்னையை சார்ந்தவர் எஸ் அப்துல் ரஹ்மான். அப்புறம் ஓவரால் சாம்பியன்ஷிப் 3 காம்படிஷனில் டீம் ஏ வந்து ஜெயிச்சிருக்கு. அதனால் டீம் ஏவுடைய கேப்டன் ஆஷிக் குமார் அவங்க ஓவரால் சாம்பியன்ஷிப் வாங்குவார். நூறாவது வாரமாக தேசிய கொடி ஏற்றி வைக்கும் நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி வரும் முதல்வர் தாரிக் அஹமது பிலாடி அவர்களுக்கு சனபி அவர்கள் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவிக்கின்றார். குலி தக்பீர். The perfect time to conclude the program. Guys, stand up, take position, attention, standard is tension, standard is tension. I call our singing crew of our college, Sajid Atai, Jafar Sadiq Atai and Abdur Rahman Atai to sing the national anthem between us.
ಜನಹನ ಮನಹದಿನಾಯಕ ಜಯ ಹೇ ಭಾರತ ಬಾಕ ವಿದಾದ ಪಂಜಾಬ ಸಿಂಧ ಗುಜರಾತ ಮರಾದ್ರ ದ್ರಾವಿಡ ಉತ್ಕಲ ಬಂಗಾ ವಿಂಧ್ಯ ಹಿಮಾಚಲ ಯಮುನಾ ಗಂಗಾ ಉಚ್ಚಲ ದಲತಿ ತರಂಗಾ दब शुभ नामे जाहे दब शुभ हासि समाहे काहे दब जय गादा जनगण मंगल नायक जय हे भारत बाक विदादा जय हे जय हे जय हे जय 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 हे अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू।